ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை இருப்பதாக கூறும் அண்ணாமலை மத்திய அரசு தரமாக கல்வி நிதியை பெற்றுத்தர முடியுமான கனிமொழி கேள்வி. நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாடல். மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லலை. இப்போ இது சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு. ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல. மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம். ஏசர் இல்லைங்க மேடம். ஏசர் இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ், ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கள் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க. அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. இது எப்படின்னாங்க, எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது. ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க. எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க, சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க. எங்கே கல்வியில் லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இன்றைக்கி கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க. அந்த அமைப்பும் இதே தானே வரும். ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எந்த பேராவை படிக்க சொன்னாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓப்பன் டேட்டா. அதில் யாரும் மறுக்க முடியாதல்ல. அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.